சிம்பனி முடிச்சுட்டு இவ்வளோ பெரிய சாதனையை செய்துட்டு வந்திருக்கிறீங்க. எங்க எல்லாருக்கும் பெருமை சேர்த்திருக்கிறீங்க. இந்தியாவுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. அதுக்காக. பெருமையாக மாறி இருக்கு. நான் நினச்சி அதை செய்யலை, ம். ஏதோ பண்ணினேன். அது வந்து நாட்டுக்கே ஒரு பெருமை தரக்கூடிய விஷயமா இருந்திருக்குது. அது உங்களுக்கு மட்டும் இல்லை, இப்போ நாங்க எல்லாரும் சொல்லிக்கலாம்ல. இப்போ இந்தியாவிலே ஒருத்தர் எங்க ஊர்ல தான் செஞ்சிருக்காரு அப்படின்னு நாங்க சொல்லிக்கலாம்ல. கண்டிப்பாக ஸோ எங்களுக்கு எங்க சார்பில் நன்றி செஞ்சதுக்காக. இந்த ரெக்கார்டிங் அந்த செய்யும்போது அந்த மார்ச் 8ஆம் தேதி அந்த ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸோடைய அனுபவம் எப்படி இருந்தது? அது அன்பிலீவபிள் இல்லையா? வெறும் பேப்பர்லேயே பார்த்துக்கிட்டு இருந்த மியூசிக், எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. பேப்பர்லேயே பார்த்துக்கிட்டு இருந்த மியூசிக் எப்படி சவுண்ட் பண்ணணும் தெரியும். ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் அது இதெல்லாம் ஃபாலோ பண்ணி கரெக்டாக எழுதின இது. ஒவ்வொரு ஒவ்வொரு போர்ஷன் எழுதுகிறப்பவும் அதில் அந்த துறையில் ரொம்ப திறமை அதில் பெர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய பெரிய ஆட்களுக்கு அந்த ஸ்கோரை அனுப்பிச்சு எனக்கு நண்பர்களாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு அனுப்பிச்சு இது இப்படி ஸ்டார்ட் பண்ணலாமா, நான் ஒரு சிம்பனி எழுதலான்னு இருக்கேன், அதுக்கு ஸ்டார்டிங் இந்த தீம் நல்லா இருக்குமா, இது நல்லா இருக்குமா, அது நல்லா இருக்குமான்னு சொல்லி அதை செக் பண்ணிவிட்டு அவங்க வந்து இதெல்லாம் ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது, இது வந்து யூ ஹேவ் கான் டு த லெவல் ஆஃப் பீத்தோவன், பிராம்ஸ்ன்னு சொல்லி பெரிய பெரிய கம்போசர்ஸ் நேம் எல்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது. அது என்ன இடத்துல மகிழ்ச்சியாக இருந்தது, ஆனால் வந்து நம்ப முடியாததாக இருந்தது. சும்மா நம்மளை ஊக்குவிக்கிறதுக்காக ஒரு இது பண்ணுறதுக்காக அவங்க சொல்கிறாங்க. உண்மையாக இருக்குமா இல்லைங்கிறது தெரியல. இருந்தாலும் நான் எழுதிக்கிட்டே இருக்கேன். ஒவ்வொரு போர்ஷனும் எழுதி வந்து அதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணிட்டு தான் அப்புறமா போனோம். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் தனியாக எழுத வேண்டியிருக்கும் இல்லையா? அந்த எழுதி ஆகணுமே. 80 பேர் உட்காருறாங்கன்னா 80 பேருக்கு என்ன. ஸோ அது ஒன்னொன்றுத்துக்கும் நீங்கள் ஃபீட்பேக் இந்த மாதிரி கேட்டிருக்கீங்க பல்வேறு? ஒன்னொன்றுக்கும் இல்லை, அந்த ஒரு செக்ஷன் முடியுதுன்னா அந்த ரூல்ஸ் ரெகுலேஷனுக்குள்ளே வருதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு தான். ஓகே. மியூசிக்கை பற்றி இல்லை. புரியுது புரியுது புரியுது. அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு வருதா இல்லை விதிமுறைகள் தப்பாக இருக்கா அது தெரியணும்ல. இவங்க யாருன்னு எனக்கு ஒரு பெரிய கியூரியாசிட்டியாக இருக்கு. என்ன ராஜா சாரே ஒருத்தங்க கிட்ட கேட்குறாருன்னா? இல்லையா, நான் படிச்சுக்கிட்டு தானே இருக்கேன். நான் படிச்சுக்கிட்டு தானே இருக்கேன், உங்களுக்கு தெரியாது. அது சரி. நான் இப்போ படிக்கிறது, இப்போ கூட நீங்கள் இல்லைன்னா அங்கே உட்காந்து எழுதிட்டு இருப்பேன். நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். அது இப்போ போய்ட்டு வெறும் ஸ்கோரில் தான் பார்த்துட்டு இருந்தேன் மியூசிக்கு. வெரி ஃபஸ்ட் டைமாக எல்லாத்துக்கும் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கும் 85 பேருக்கும் காப்பி பண்ணி அவங்க ஸ்டாண்டில் எல்லாம் இருக்குது. அது பெரிய ப்ராசஸ் அது. இப்போ நான் எழுதின மியூசிக்கை வந்து வாசிக்கிறதுக்கே ஆர்கெஸ்ட்ரா செலக்ட் பண்ணுறதுக்கு தி வேர்ல்டு பெஸ்ட் ஆர்கெஸ்ட்ரா யூஎஸ்லேருந்து பல நாடுகளில் எல்லா டாப் மோஸ்டாக இருக்கக்கூடிய ஆர்கெஸ்ட்ராவுக்கு அப்ரோச் பண்ணி அவங்களுக்கு கேட்குறப்போ சென்ட் த மியூசிக் வில் சி அந்த அதுக்கப்புறம் நாங்கள் சொல்கிறோம் வாசிக்கிறோமா வேண்டாமான்னு அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்கிறப்போ வந்து ஃபுல்லாக மியூசிக் அடிச்சுட்டா திடீர்னு யாராவது எடுத்து ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா, ஏன்னா இன்னைக்கு உலகம் அந்த மாதிரி இருக்குது. அதனால் வந்து சென்ட் சம் ஃபியூ நான் எங்களுக்குள்ள ஆஃபீஸ்க்குள்ளே ஒரு ஃபியூ பேஜஸ் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அனுப்புனதுக்கு கிடைச்ச சேயிங்ஸ் தான் அது கமெண்ட்ஸ் தான் வந்து ரொம்ப அன்பிலீவபிள், பியாண்ட் பர்ஃபெக்ஷன். ஐ கான்ட் பிலீவ் திஸ், ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் ஸ்லீப் டூ நைட்ஸ், இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் வருது. அப்புறம் சில ரெக்கார்டிங்க்கு போகிற அந்த நேரத்தில் அந்த ஆர்கெஸ்ட்ரா செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களுக்கு அனுப்பிச்ச எல்லாம் ஃபுல்லாக அனுப்பிச்சாச்சு. அவங்கெல்லாம் காப்பி பண்ணி அப்புறம் காப்பிஸ்ட்டு வந்து தனியாக எடுத்து அவங்க கேட்குற டவுட்ஸுக்கெல்லாம் நான் கிளாரிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் வந்து அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து திஸ் இஸ் கிளாசிக், வெரி சிம்பிளாக சொல்லிட்டாங்க. கிளாசிக் மீன்ஸ் பிஃபோர் பீத்தோவன். பீத்தோவன் இஸ் ரொமான்டிக் பீரியட், பாக் இஸ் பரூக் பீரியட். ஸோ கிளாசிக் அப்படின்ட்டாங்க. ஓ சரி, ஓகே, இது என்ன புதுசாக நமக்கு தெரியாத சொல்கிறாங்க அப்படின்னு. ரொம்ப அதுதான் அந்த அக்செப்டன்ஸ் தான் நமக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதுதான் வந்து இது வந்து வேர்ல்டு கிரேட்டஸ்ட் கம்போசர்ஸ் born in music, grown up in music, and worked every day in the music with the musicians, with the orchestra. என்ன எழுதுனா என்ன சவுண்ட்ஸ் வருங்கிறது வந்து அவங்களுக்கு கிளியராக தெரியும். தே ஆர் born ஃபார் தேட். அதுலேயே ஊறி அதுலேயே வளர்ந்து டெய்லி வச்சுக்கணும். நான் எங்கே ஆர்கெஸ்ட்ரா தெரியாது.
இங்கே இருக்கிற ஆர்கெஸ்ட்ரா வேறு, இங்கே சினிமா பாடல்களுக்கு நம்ம போடுறது வேறு, அந்த ஐடியாவை நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோங்கிறது வேறு. ஆனால் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு எழுதணுங்கிறப்ப அந்த விதிமுறைகளும் சரி, அந்த ரேஞ்சு. இப்போ வந்து நான் வந்து ஒரு சி அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு எழுதுனேன்னா, இப்போ சி எழுதுனேன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட் வாய்ச்சா அது வேறு நோட்டாக இருக்கும். ஓ ஸோ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் வந்து தனி வேறு. ஓ ஓ சி எழுதுனா டி கேட்கும், ஓ சி எழுதுனா பி ஃப்ளாட் கேட்கும். அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை யோசிச்சு அதை யோசிச்சு அந்த அந்த விதிமுறைகள்லாம் அதுதான் விதிமுறைகள் அப்படிங்கிறது. அந்த அதுக்குரிய ஆர்கெஸ்ட்ரேஷன்ஸுக்குரிய இதெல்லாம் தெரிஞ்சு இதெல்லாம் எழுதும் பொழுதே கற்றுக்கொண்டே எழுதிய மியூசிக் தான் வந்து இந்த இப்போ நாட்டுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய சிம்பனியாக இருக்குது. Make it one phrase. Very good. From G to B flat, make a small glide. Pam pam pa ba 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 pa. Everyone, complete you all playing. It is not solo. It's not a solo. It is not solo. இந்த மியூசிக்கெல்லாம் ப்ளேஸ் பண்ணியிருக்கு. 85 பேரும் அவங்கவுங்க சீட்டில் உட்காந்துருக்காங்க. கரெக்டாக 10 o'clock ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகுதுன்னா 9:55க்கு க்ளீனாக எல்லோரும் சீட்டில் இருப்பாங்க. அப்புறம் கண்டக்டர் வருவார். கண்டக்டர் வந்த உடனே ஒரு சைலன்ஸ், ஒருத்தரும் எதுவும் இருக்காது, கைகளில் எல்லாம் பொசிஷனில் இருப்பாங்க. இவர் கையை தூக்கிட்டார்னா அங்கே ஒரு சைலன்ஸு, அது அடி வைத்து கலக்கிற சைலன்ஸு. அப்புறம் வாட்ச ஆரம்பித்தாங்கன்னா அட் அ ஸ்ட்ரெச் 15 minutes மியூசிக் ஃபஸ்ட் மூமெண்ட்டு. இவர் கை காட்டினார், கண்டினியூஸாக வாட்சிட்டே போகிறாங்க. தவறு அங்கங்கே வருது, அதெல்லாம் கண்டுக்கல அவர். எல்லாம் போயிட்டு 15 minutes முடிச்சுட்டாங்க. அட் அ ஸ்ட்ரெச் வாட்ச் முடிச்சிட்டாங்க. எல்லோரும் கிளாப் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து கண்டக்டர் வந்து யூ பிளேட் திஸ் இன் திஸ் பார் ராங் நோட், யூ மேக் கரெக்ட், தட் இஸ் நாட் அ கரெக்ட் நோட். அப்புறம் வந்து அந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் நடக்குது. எல்லோரும் கரெக்ட் பண்ணிக்கிறாங்க அவங்கவுங்க. ஆனால் வாசிக்கும் பொழுதே கூட இப்போ 2 பேருக்கு ஒரு ஷீட் வச்சுருப்பாங்க, 2 பேர் ரீட் பண்ணி வாசிக்கிறதுக்கு. அதில் வாசிக்கிட்டே போகும் பொழுது சப்போஸ் யாராவது ராங் நோட் வச்சுட்டாங்கன்னா அந்த ராங் நோட் வச்ச ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சுட்டு அந்த இடத்துல மார்க் பண்ணிடுவார். இந்த இடத்துல ராங் நோட்டு வருது, என்ன நோட்டு வாசிக்கிறது, எது நோட்டு கரெக்ட் நோட்டுன்னு கிளாரிஃபை பண்ணுறதுக்காக ஒரு மார்க் போட்டுக்கிடுவார். அதே மாதிரி எல்லாம் என்டையர் ஆர்கெஸ்ட்ரா வில் டூ. இப்போ 16 பேர் ஃபர்ஸ்ட் வயலின், 12 பேர் செகண்ட் வயலின் அப்படின்னு போச்சுன்னா வயலின் செக்ஷனில் அப்படி ஒவ்வொரு செக்ஷன் இருக்கும். அப்போ வுட்விண்ட் செக்ஷன், பிராஸ் செக்ஷன், ரிதம், பெர்க்யூஷன்ஸ், அந்த மாதிரி. ஸோ இப்படி பல முறை ரிஹர்சல் அவங்க கரெக்ட் பண்ணி அப்புறம் ஒரு ஃபைனல். பல முறை ரிஹர்சல்லாம் கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாக அப்புறமா அந்த கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் வாசிச்சதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக டேக் போயிட்டோம். இல்லைன்னா 2 hours முடிக்க முடியாது. ஸ்ட்ரெயிட்டாக டேக் போயிட்டு டேக்கில் கரெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் டேக்கில் எந்த டேக்கு கரெக்டாக வந்திருக்கோ அந்த டேக்கை கரெக்டாக இன்ஜினியர்ஸ் மார்க் பண்ணிக்கிடுவாங்க. மார்க் பண்ணிட்டு அதை சொல்லிவிட்டு அதை கரெக்டாக கட் பண்ணி நமக்கு காட்டுவாங்க. காட்டுப்போ இது ஓகே, அது ஓகே, இது ஓகே. Five should be separated. Da 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 bum bum ba da dum. Da 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 da. Enough. da 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 da. da 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 2 bits. Da 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 da. Da 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 pa pa da da. That's exactly what he'd like. ரொம்ப வெரி ட்ரீடியஸ் ஒர்க்கு. ஆனால் வந்து டு த கோர் அந்த பெர்ஃபெக்ஷன் வர்றது வரைக்கும் அவங்க விட மாட்டாங்க. அவங்க அந்த 80 பேரும் ஒரு கண்டக்டர் கையை தூக்கினோடனே அப்படி இருந்து அந்த மனசெல்லாம் ஃபுல்லாக அவங்க வாசிக்க போகிற நோட்ஸ் மேலே இருக்கும். அப்படி போயிட்டு அதில் போய் இன்வால்வ் ஆகிட்டு அந்த எமோஷன்ஸோடு வாசிக்கிறப்ப எப்படி இருக்கும். 80 பேருடைய நோக்கமும் அதை விட்டு விலகாது. அப்படி இருக்கிறப்ப ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் மியூசிக். அது இல்லாமல் நீங்கள் ஏதோ தட்டினா கிளிங்னு சத்தம் வந்தது, ஏதோ தட்டினாங்கிறது வந்து இசையாகாது. அந்த இன்வால்மெண்ட், அந்த உயிர், அந்த ஜீவனாடி, அந்த ஸ்பிரிட்டு, அந்த பியூரிட்டி எல்லாம் வந்து அங்கே வந்து விழுவும். அப்படி எல்லாருடைய கவனம் ஒரே பாயிண்டில் இருக்குது.
யாருடைய கவனமும் சாமி தொழும்போது கூட கோயிலில் கூட மனசு எங்கேயோ தெருவில் சுற்றிட்டு இருக்கும். கண்டிப்பாக. கற்பூர ஆரத்தில் நிற்காது, சாமி மேலே நிற்காது. ஆனால் இங்கே 80 பேரும் ஒரே பாயிண்டில், 80 பேரும் மட்டும் இல்லை, கம்போஸ் பண்ண நான், ரெக்கார்ட் பண்ணுற இன்ஜினியர், எல்லாருடைய கவனமும் அங்கே அந்த என்ன மியூசிக் எழுதியிருக்கணும் அதில் போயிட்டு அவ்வளவு ஜீவனுள்ள அந்த இசையை நம்ம கேட்கும் பொழுது அப்படியே இருந்தது. அந்த அத்தனை பேரோட ஜீவன் தான் அந்த இசைக்கு ஜீவன். ஆமாம், இசைக்கு இங்கே ரெக்கார்டிங் ஃபிலிம் சாங்ஸ்லேயே அதுதானே நடக்குது. ஃபிலிம் சாங்ஸில் அதுதானே நடக்குது. அது மாறி போனது தான் அந்த புதிய யுகத்தினுடைய, அதாவது எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக் எல்லாம் வந்த உடனே அது யார் தொட்டாலும் சத்தம் வரும். ஏதாவது சத்தம் வரும். அதில் சத்தம், இந்த சத்தம் இது வேண்டாம், இந்த டோன் வேண்டாம், அதை மாற்று அது ஓகே. இப்படி போயிட்டு தான் அந்த க்ரியேட்டிவிட்டி அப்படிங்கிறதுக்கும் அந்த அந்த கலையினுடைய புனிதத்துவமும் வரவே வராது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.